இதை நம்ம ஃபாதர் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதில் தான் நான் முதல்ல வந்து அந்த பிஸ்னஸ் உள்ள நான் என்ட்ரு ஆகணும். 2 பேரில் அந்த கம்பெனி ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒரு 125 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடச்சிது. 100% இந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு ஒரு 25% பிஸ்னஸாக எங்களுக்கு மாறிடுச்சு. இதனால் எங்களால் அந்த கமிட்மெண்ட் வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அந்த பேங்க்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோனை க்ளோஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு காலத்தை வீணாக்கும் பொழுது பாருங்கள் உங்கள் கடிகாரத்தை, அங்கே வீணாவது உங்கள் நேரம் அல்ல, உங்களது வாழ்க்கை. இதை உணர்பவர்கள் உயர்வார்கள், உணராதவர்கள் பின்பு சிந்திப்பார்கள். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் எ ஸ்கில், இட் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நம்ம டைமை யூஸ் பண்ணுறதுலையும், நம்ம இந்த ஒரு நிமிஷம் நம்ம பேசுகிறதும் சரி, நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதும் சரி, அது டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். இது மூலிமா தான் நம்மளோட பேலன்ஸ்ட் லைஃப், நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், இதை நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். இது மூலிமா தான் இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு வந்து விரும்புகிறேன். என் பெயர் நித்யானந்தன். கடந்த 20 வருஷமாக நான் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். நான் எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்து கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் ஆகணும்னு இந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நான் வந்து யோசிக்கிறேன். என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நான் 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நான் சென்னையில் பிறந்தேன். எனக்கு கூட என்னுடைய பிரதர், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. எங்களோட லைஃப் வந்து இந்த சென்னையில் தான் ஸ்டார்ட் ஆனது. எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு நோக்கம் அவருக்கு இருந்தது. நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், அது நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்னு தான் அவருடைய எண்ணம். அது மூலயமா அவர் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அது என்னுடைய 1983 தான் அது ஸ்டார்ட் பண்ண இந்த சூழ்நிலை நடந்தது. அப்போ தான் அந்த 1983 தான் இந்த பிஸ்னஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அது கூட எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல டேலண்டானவங்க. அவங்க அந்த பிஸ்னஸை வந்து எப்படி மற்றவங்ககிட்ட இந்த வேலையை வாங்கணும், அவங்ககிட்ட எப்படி சொல்லி கொடுக்கறது, அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து நிறைய தெரியும். அது மூலயமா அவங்க கம்பெனி வந்து ஒரு 2 பேரில் அந்த கம்பெனி ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒரு 125 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடச்சிது. 2 பேரில் ஆரம்பித்த அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 150 பேர் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எங்களுக்கு கிடச்சிது. எங்கள் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். அவர் எளிமையாக இருப்பார், நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். அவரை வச்சுட்டு நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புது பிஸ்னஸ் வந்து நிறைய எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அவருடைய பழகிற தன்மையை வச்சு நிறைய பிஸ்னஸ் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அவருடைய ஹார்ட் ஒர்க்கு, அவருடைய ஒரு லாங் டைம் அச்சீவ்மெண்ட்டை பற்றி அவர் நிறைய யோசிப்பார். அது மூலிமா அந்த பிஸ்னஸும் வந்து எங்களுக்கு பல மடங்கு எங்களுக்கு கிடச்சிது. இதில் நாங்கள் ஒரு 15 வருஷத்தில் ஒரு 2 பேரில் ஆரம்பித்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர்கிட்ட மீட் ஆகிற அளவுக்கு எங்களால் பிஸ்னஸை வந்து கொண்டு போக முடிஞ்சது. ஒரு கம்பெனிலேருந்து ஆரம்பித்து எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேமிலியில் சரி, எங்களுடைய பிஸ்னஸ் சர்க்கிளையும் சரி, அவங்க பண்ண அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக, லைவ் எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி தான் எங்களுடைய லைஃப் வந்து கடந்து வந்தது. அவங்களுக்கு கூட நாங்கள் இருந்து பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய அந்த டிசிப்ளின், இதை வச்சு தான் எங்களுடைய பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய பிஸ்னஸாக வளர முடிஞ்சது. அது எங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்காக எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய லைஃப் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதில் நான் வந்து அந்த டைமில் ஒரு காலேஜ் படிக்கிறேன். ஒரு 2004 என்னோடய காலேஜை முடிச்சுட்டு நான் வரேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1997 இந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு பேங்க் மூலயமா எங்களுக்கு ஒரு நிறைய லோன் எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி 1994ஆம் ஆண்டு எங்களுக்கு பேங்க்கில் வந்து எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி நியூவாக நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் நாங்கள் பிஸ்னஸை வந்து அகெயின் நாங்கள் இந்த புது பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எங்களுக்கு அனுபவம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் சில பேரோட கைடன்ஸில் நாங்கள் அந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எங்களால் கொண்டு போக முடிஞ்சுது. பட் ஆனால் என்னென்னா, நாங்கள் அந்த புது பிஸ்னஸ் வந்து எங்களோட இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் அதை வந்து நாங்கள் அதிகமாக இருந்ததால் எங்களோட பழைய பிஸ்னஸை வந்து அதை நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு அந்த எங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸாக நாங்கள் டெவலப் ஆகணுமோ அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு 100% இந்த பிஸ்னஸ் வந்து
வந்து எங்களுக்கு ஒரு 25% பிஸ்னஸாக எங்களுக்கு மாறிடுச்சு. இதனால் எங்களால் அந்த கமிட்மெண்ட் வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அந்த பேங்க்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோனை க்ளோஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய யூனிட்ஸ்லாம் வந்து ஒரு 3 யூனிட்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எங்ககிட்ட இருந்த நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் எங்களுக்கு வந்தது. இதுக்கப்புறமா நான் வந்து 2004 என்னுடைய காலேஜை முடிச்சுட்டு நான் வந்தேன். அப்போ நான் எனக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக MBA படிக்கணும்னு வந்து என்னுடைய விருப்பம். அதை வந்து எங்கள் ஃபாதர்கிட்ட நான் சொல்ல அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த முதல் டேர்ம் ஃபீஸ் வந்து எனக்கு பே பண்ணிட்டாரு. ஆனால் அந்த டேர்ம் ஃபீஸ் பே பண்ண சொல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத பொருட்கள்லாம் சேல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் டேர்ம் ஃபீஸ் வந்து பே பண்ணார். அந்த சூழ்நிலையை நான் பார்த்துட்டு நான் என்னால் அடுத்த டேர்ம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அவர் கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபாதர் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதில் தான் நான் முதல்ல வந்து அந்த பிஸ்னஸ் உள்ள நான் என்டர் ஆகிட்டு அவருடைய ஒரு கைடன்ஸ், அவருக்கு இருந்த ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு நெட்வொர்க்கை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் லூஸ் பண்ண அந்த பிஸ்னஸை அகைன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது மூலமா எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. சின்ன சின்ன புது பிஸ்னஸை வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். புது ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை புது லைன் ஆஃப் பிஸ்னஸ் எங்களுக்கு ரிலேட்டாக இருந்த நிறைய பிஸ்னஸை வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ரேஷன் சைடில் நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணேன். கம்பெனியோட புது ஆர்டர்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறமா அந்த நியூ ஆர்டர்ஸ் நியூ ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது, அதில் என்னோடய ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருந்தது. என்னுடைய பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற கஸ்டமர் எல்லாம் வந்து அவரை ஃபாலோ பண்ணி நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இது மூலயமா நாங்கள் ஒரு நாளும் அடுத்தடுத்த லெவலில் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அது மூலயமா நாங்கள் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் அதுக்கு மேலும் நாங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சூழ்நிலை கிடைச்சிது. இது மூலயமா பிஸ்னஸ் நாங்கள் டெவலப் பண்ணாங்க. நிறைய எங்களுடைய டைமை வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். அதாவது காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை கண்டினியூஸாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். அது மூலயமா அந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்ல எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தது வந்து என்னுடைய ஹெல்த் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு பாதிச்சுது. அது வந்து அந்த டைமில் நம்மளுக்கு வந்து தெரியாது. அது ஒரு 10 வருஷம் போனதுக்கப்புறமா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்தது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் வந்து அதிகமாக நம்ம டைமை வந்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்காது. ஏன்னா நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து முக்கியம். ஏன்னா அதை தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்புவாங்க. அதையும் வந்து நிறைய இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நிறைய வந்து லேர்னிங்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நிறைய பேர்கிட்ட ட்ரெயினர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் நிறைய இடத்துல நாங்கள் கற்றுண்டு இல்லை ஒரு புக்கை எடுத்து பார்த்து நம்ம நிறைய விஷயத்த லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம கொண்டு போக சொல்ல அதுக்கப்புறமா நாங்கள் எங்களால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை வந்து மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ணுறது. ஏன்னா மற்றவங்ககிட்ட நம்ம டெலிகேட் பண்ண சொல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான டைம் வந்து கிடைக்கும். அது மூலயமா நம்மளுடைய ஒரு விஷன் வச்சுருப்போம், அந்த விஷனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போக முடியும். இந்த சூழ்நிலையில் இதே மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருந்தோம். நாங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு கோல் வந்து நாங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி வந்தோம். நாங்கள் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் நாங்கள் இழந்தோமோ அதை நாங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்களால் அதுக்கப்புறமா ரிகவர் பண்ண முடிஞ்சுது. எங்களுடைய க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து பெரிய லெவலில் எங்களால் பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறமா இந்த விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பலன் அடையணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கி எங்களால் ஒரு 15 கோடியிலேருந்து 20 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு எங்கள் கம்பெனியாக மாறினதுக்கு காரணம் வந்து என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அது மூலயமா கிடைச்ச பலனில் தான் நம்மளால் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியுதுன்னு வந்து என்னுடைய நம்பிக்கை. இது மூலயமா தான் மற்றவங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரெகுலராக நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எப்பயுமே நம்ம டெய்லி டாஸ்க்கை நம்ம எழுதுவோம். அந்த டாஸ்க் எழுதுகிற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வர்றது ஓகே, அதையும் நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டு டூ லிஸ்ட் எழுதுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேலண்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகேஷன்
மற்ற நம்ம ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறது. அந்த டெடிகேஷன் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அந்த டெடிகேட் பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 15 மினிட்ஸ் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டெய்லி நம்ம டாஸ்கில் என்னென்ன வேலையெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணணும். அதில் வந்து அந்த டெடிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதர் நம்ம ஃபேமிலிக்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம டெடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறமா அந்த டெடிகேட் பண்ணுற பர்சன் வந்து அதை வந்து அவங்களால எடுத்து செய்ய முடியுமான்னு வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து அவங்க செய்ய சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டெடிகேஷன் நம்ம பண்ண பர்சன் வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம மானிட் பண்ணணும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம அவங்கள நெகட்டிவாக வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ண சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை வந்து திருப்பியும் வந்து அவங்களால எடுத்து செய்ய முடியாது. அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு மாறிடும். இன்னொன்று, நம்ம லைஃப் லாங் லேர்னிங், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டே நம்மளுடைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ லேர்னிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கணும். அந்த அந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இருக்க சொல்ல தான் நம்மள முதல்ல நம்ம அப்கிரேட் ஆக முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். இதுதான் நம்ம அந்த லைஃப் லாங் லேர்னிங்க்கு வந்து யூஸ் ஆகிற விஷயம். அது வந்து நம்ம ஏதோ ஒரு நம்ம யாரோ நம்ம டெய்லியும் வந்து ஒரு சின்ன புக் எடுத்து நம்ம படிக்கலாம், இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரைனர்ஸ் கிட்ட நம்ம வந்து கேட்கலாம். அதை எடுத்து நம்ம ரெகுலராக நம்ம லேர்ன் பண்ண சொல்ல இதை முதல் நாள்லேருந்தே நம்ம கண்டிப்பாக செய்ய முடியாது. ஒரு நாளும் நம்ம அந்த விஷயத்தை சின்னதாக எடுத்து ஒரு புக் எடுத்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக் எடுத்து டெய்லியும் ஒரு 1 hour எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தோன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். டைம் பிளாக் எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அந்த டைம் பிளாக் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 வீக்குக்கு நம்ம ஒரு ஷெடியூல் போட்டுட்டு காலையிலேருந்து மார்னிங் வரைக்கும் வந்து நம்ம என்ன ஒரு பர்டிகுலர் ஷெடியூல் ஒரு டைமில் வந்து நம்ம அந்த பிளாக் பண்ணிவிட்டு அதை ரொட்டீனாக நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும். டு டூ லிஸ்ட் எழுதுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கேலண்டரை ஃபாலோ பண்ண நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம முக்கியமான விஷயம், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஒர்க்கை வந்து மற்றவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறது. அந்த டெடிகேட் பண்ணுற பர்சன் வந்து அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணோன்னா அவங்க எமோஷ்னலாக அந்த வேலையோடு அவங்க கனெக்ட் ஆகிருக்கணும். அதை முதல்ல வந்து நம்ம அந்த டெடிகேட் பண்ண சொல்ல ஒரு 15 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன ஒர்க்கை வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை மற்றவங்களுக்கு டெடிகேட் பண்ண முடியும். அது எய்தர் நம்மளுடைய எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி அதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம வேலையை வாங்க சொல்ல நம்மளுக்கு அந்த டைம் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமான டைம் கிடைக்கும். நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்மளோட கோலையும் வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில். லைஃப் லாங் லேர்னிங் சொல்கிறது வந்து நம்மளுடைய ரொட்டீனாக நம்ம வச்சுக்கணும். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதை நம்ம ஏதோ நம்ம ஒரு புக்காலேயோ இல்லைனா வந்து ஒரு ட்ரெயினராலேயோ நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜை முடிச்சுட்டு நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நம்ம வந்து அந்த லேர்னிங்ஸை வந்து நம்ம டைம் அதிகமாக நம்ம திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இதை ஃபஸ்ட் டேலேருந்தே நம்மளால் வந்து கொண்டு போக முடியாது. அது டே டு டே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். முக்கியமானது நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 1 டே வந்து ஒரு மந்தில் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அலாட் பண்ணணும். டைமை வந்து நம்ம ஷெடியூல் பண்ணணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அவங்க எப்படி நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து விஷயத்தையும் பார்ப்பாங்க. அது வந்து லைஃப்பில் வந்து நம்ம அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கூடையும் நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இன்னொன்று, இப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஒரு மீட்டிங் நம்ம பிளான் பண்ணுறோன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதை நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த டீமோட அஜெண்டா வந்து அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியணும். அப்படி நான் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண சொல்ல அவங்க முன்னாடியே அந்த பாயிண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வருவாங்க. நம்ம ஆர்கனைஸ் பண்ண அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே கரெக்ட் க்ளோஸ் பண்ண முடியும் நம்மளால். அது மூலிமா நம்ம பிளான் பண்ண சொல்ல கண்டிப்பாக அந்த டைமை வந்து ப்ராப்பராக அந்த டைமுக்குள்ளே நம்ம அது என்ன டைம் நம்ம ஃப்ரேம் செட் பண்ணமோ அந்த டைமுக்குள்ளே அந்த மீட்டிங் முடிக்கிறதுக்கு உண்டான இது இருக்கணும். அதுக்குண்டான பஃபர் டைமும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமோட உங்களுக்கு அதிகமான டைம் வந்து உங்களால் மற்ற ஒர்க்குக்கு வந்து உங்களால் அடாப்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கோலை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். இதை நீங்கள் இப்போவே வந்து இந்த நாளே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இந்த நிமிடமே ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து இன்னைக்கு உண்டான ஷெடியூலை ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஷெடியூலை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னைக்கு உண்டான ஒர்க்கை வந்து யார் யார் டெலிகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் காலையில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது என்னுடைய ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணதால் நான் என்ன பலன் அடைஞ்ச இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். காலையில் ஒரு 5 நிமிஷம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி உண்டான ஷெடியூலை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். உங்கள் டைமை வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதனால் கண்டிப்பாக நீங்கள் பலன் அடைவீங்க. இந்த வாய்ப்பளித்த இந்த ஸ்பின் நிறுவனத்திற்கும் மற்றும் முரளிசுந்தரம் சாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.